Okay, good afternoon guys. Today we are going to discuss about the topic economies of scale. Okay, so before studying the economies of scale, first scale அப்படினா என்ன அப்படினு பார்க்கலாம். So the meaning for scale refers to the ratio of factors of production. Okay, so நமக்கிட்ட எந்த ரேஷியோவில் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அவைலபிலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன? லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த 4 ஃபேக்டர்ஸுமே நமக்கு எவ்வளோ ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் இந்த ரேஷியோ எப்போ சேஞ்ச் ஆகும்? நம்மக்கிட்ட இருக்கிற அவைலபிலிட்டி சேஞ்ச் ஆகுறப்போ இந்த ரேஷியோவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்கானமிஸ் அப்படின்னா அட்வான்டேஜஸ் என்ஜாய்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அவுட்புட். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இங்கே எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேலு டூ டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து இன்டர்னல் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அண்ட் எக்ஸ்டர்னல் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல். ஓகே, ஸோ எக்கானமிஸ் ஆஃப் எ ஸ்கேல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெடியூசஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இட் ரெடியூசஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு பிக்கல் வந்து ஒரு ஊறுகாய் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மேங்கோ பிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அதுக்கு என்னெல்லாம் தேவை? மேங்கோ வேணும், ஆயில் வேணும், மஸ்டர்ட் சீட்ஸ் வேணும். ஸோ இதெல்லாமே வாங்கிறதுக்கான காஸ்ட் செலவு வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ ப்ரொடியூசருக்கு அவ்வளோ நல்லது இல்லையா? ஸோ the cost of production should be reduced. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் என்ன சொல்கிறாங்கன்னா எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் reduces the cost of production. Okay, so that is what economies of scale. Here we have two types of economies of scale: internal economies of scale and external economies of scale. ஓகே, ஸோ இன்டர்னல் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு என்னென்னா த எக்கானமிஸ்னால் நான் என்ன சொன்ன மீனிங்? அட்வான்டேஜஸ் என்ஜாய்ட் பை த ப்ரொடக்ஷன் யூனிட் இல்லையா? ஸோ நம்ம வந்து இன்டர்னலாக நம்ம வந்து நீங்கள் ஒரு டேக் அன் எக்ஸாம்பிள். இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் ஏ வெல் ரெப்யூட்டட் ஐடி கம்பெனி, ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒரு டேட்டா அனாலிஸ்ட்டை வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வித்தின் தட் கம்பெனி, வித்தின் தட் ஃபர்ம் என்னெல்லாம் நீங்கள் அட்வான்டேஜஸ் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இன்டர்னல் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல். ஓகே, ஸோ அதே எக்ஸ்டர்னல் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல்னால் ஸோ அவுட் சைட் தட் எக்கானமி. ஸோ அந்த உங்களுக்கு வெளியே வந்து அந்த கம்பெனிக்கு ரிலேட்டடாக என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் என்ஜாய் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு கம்பெனி பேர் சொல்லி நீங்கள் வந்து வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா? ஸோ வந்து நிறைய பேங்க் வந்து லைக் ஃப்ரீ லோன் தருவாங்க. ஸோ லைக் இந்த மாதிரி ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்கும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா. அவுட் சைட் த கம்பெனி சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அந்தெல்லாம் என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்டர்னல் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். ஸோ இன்டர்னல் எக்கானமிஸ்னால் த அட்வான்டேஜஸ் என்ஜாய்ட் வித்தின் த கம்பெனி. ஓகே, ஸோ வித்தின் த ஃபர்ம். அதே எக்ஸ்டர்னல் எக்கானமிஸ்னால் அட்வான்டேஜஸ் என்ஜாய்ட் அவுட்சைட் த ஃபர்ம் ஆர் அவுட்சைட் த இண்டஸ்ட்ரி. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். And we have different types of internal economies of scale. And coming to the first one, technical economies. So technical economies அப்படினு என்ன பார்த்தீங்கன்னா, when the size of the firm is large amount of capital can be used. Okay, so there is a possibility to introduce up to date technologies அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபர்மோட சைஸ் வந்து ஒரு கம்பெனி வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுன்னா லைக் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நிறைய கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டெக்னாலஜி வந்து அப் டு டேட்டாக இருக்கும், அப்டேட்டடாக இருப்பாங்க. எல்லா டெக்னாலஜிஸில் அவுடேட்டடாக இருக்காமல் அப்டேட்டடாக இருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி நிறையாவே லைக் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணாமல் நம்ம ஓல்டு மெத்தடே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால், லைக் அவுடேட்டட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால், we can't see much growth or much productivity, much output in the firm. Okay, so our firm, like any firm gets its productivity, improved productivity only it is getting updated to the technologies. Okay, so that is the technical economies. Okay, and coming to the next one, financial economies. ஸோ ஃபினான்ஷியல் எக்கானமிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிக் ஃபர்ம்ஸ் கேன் ஃப்ளோட் ஷேர்ஸ் இன் த மார்க்கெட். ஓகே, ஸோ ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ் இன் த மார்க்கெட் ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளோட் ஷேர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து
like if they are in need of any money, or if they are in need of any capital, ஒரு பர்சனோட ஷேரை வந்து ஃப்ளோட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஃப்ளோட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டில் வந்து ஃப்ளோட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அவரோட ஷேர் வாங்கும்போது அவரோட கேபிட்டல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் வாங்குறப்போ அவரோட ஷேர் நிறைய கம்பெனிஸ் வந்து வாங்குறப்ப என்ன ஆகும், கேபிட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஷேர் வந்து ஒரே இடத்துல ஒரே கம்பெனியில் யூஸ்லெஸ்ஸாக இல்லாமல் இஃப் தே allow it to float in the market, so everyone will buy that share, and then his capital will get expanded. So that is financial economies. And coming to managerial economies, large scale production facilities, specialization and delegation. Okay, so managerial economies in the sense, நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து தே வில் கிவ் ட்ரைனிங், அவங்களே ட்ரைனிங் கொடுத்து அவங்களே உங்களை வந்து ஸ்பெஷலைஸ் அந்த பர்டிகுலர் ஃபீல்டை ஸ்பெஷலைஸ் பண்ணிப்பாங்க. இது மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் as managerial economies. And coming to next one, labor economies. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னா, ஸோ டிவைடிங் ஒர்க் அமாங் த லேபர். ஸோ ஒரு லைக் லேபர் வந்து ஒருத்தரே வந்து எல்லா வேலையும் செய்ய முடியாது இல்லையா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃப்ரெண்ட் ஒர்க் இஸ் டிவைடட் அமாங் த டிஃப்ரெண்ட் லேபர்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு வேலை பண்ணுறவருக்கு எடுத்துகிட்டு இன்னொரு வேலை கொடுத்தா அவரால் செய்ய முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் ஒர்க் வந்து டிவைட் பண்ணி கொடுக்குறது தான் டிவிஷன் ஆஃப் லேபர். ஓகே, ஸோ இப்படி கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரே ஒரே வேலை செய்யறதுனால எல்லாருமே டிஃப்ரெண்ட் வேலை பண்ணுறப்போ என்ன ஆகும், ஸோ திஸ் லீட்ஸ் டு ஸ்பெஷலைசேஷன். ஸோ ஒருத்தர் ஒரே வேலையை வந்து பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அவர் வந்து அதில் ஸ்பெஷலைஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ that is the uses of division of labor. And coming to the next one, marketing economies. So marketing economies அப்படினா பார்த்தீங்கன்னா, in the context of large scale production, the producers can both buy raw materials in the bulk at cheaper cost and take the products to distant markets. They enjoy a huge bargaining power. So நம்ம ஆல்ரெடி bargaining power பற்றி நம்ம வந்து படிச்சிருந்தோம், லைக் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ பார்கெனிங் பவர் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஒரு கடையில் போய் ஒரு ட்ரெஸ்ஸோ 2 ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா அதோட வேல்யூ வந்து இட் வில் பி வெரி ஹை. ஸோ அதே வந்து நீங்கள் பல்காக ஒரு 100 பீசஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து நம்ம பார்கெயின் பண்ண முடியும். நாங்கள் வந்து இவ்வளோ ட்ரெஸ் வாங்குகிறோம், மொத்தமாக இவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து பார்கெயின் பண்ணி வாங்குறப்போ நம்மளுக்கு ரேட் ரொம்ப கம்மியாகும். ஸோ நம்ம வந்து அது வந்து டிஸ்டன்ட் மார்க்கெட்ஸ், லைக் தூரமாக மார்க்கெட்ஸ் ஒரே இடத்துல பல்காக வாங்கிட்டு நம்ம வந்து தூரமாக வந்து நம்ம ப்ராஃபிட்க்கு விற்றுக்க முடியும் இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் as மார்க்கெட்டிங் எக்கானமிஸ். ஸோ பல்காக வாங்குறப்போ என்ன ஆகும், ஹியர் தே வில் enjoy huge bargaining power. Okay, so that is what about marketing economies. And coming to next one, economies of survival. So product diversification is possible when there is a large scale production. So this reduces the risk of production. So like economies of survival அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு like take an example of எனி பிஸ்கெட் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து பிஸ்கெட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதிலிருந்து அவங்க சாக்லேட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதிலிருந்து அவங்க வந்து சம் அதர் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட் டு ஸ்வீட் அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரே கம்பெனியார் ஒரே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறது தான் எக்கானமிஸ் ஆஃப் சர்வைவல். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பிஸ்கெட் ரொம்ப நல்லா கிளிக் ஆகிருக்கும், ஆனால் சாக்லேட் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கும், பிடிக்காமல் போயிடும். ஸோ இன் தட் கேஸ் வந்து இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஃப்ளாப் ஆனாலும் இன்னொரு ப்ராடக்ட் வந்து கிளிக் ஆகலினாலும் they can still get a profit through from their main product, that is biscuit. So that is called as economy of survival. So இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this reduces the risk of production. ஸோ இந்த லைக் வந்து நீங்கள் வந்து ஒரே ப்ராடக்ட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கிளிக் ஆகலி, இஃப் சப்போஸ் இஃப் இட் இஸ் நாட் கெட்டிங் ஃபேமஸ் அமாங் த பீப்புள், நோ ப்ராப்ளம். ஃபேமஸ் ஆகலினால என்ன ஆகும், there will be a huge loss. அதே ஒரே கம்பெனி வந்து 3 different types of products ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, ஒன்று கிளிக் ஆகலினாலும் இன்னொன்று வந்து நல்லா கிளிக் ஆச்சுன்னா like they still can get profit through it, right? So that is called as economies of survival. And
that is about internal economies of scale. And coming to external economies of scale, so நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ internal economies are the advantages enjoyed within that firm or within that company, whereas economies, external economies are referred to, it refers to changes in any factor outside the firm causing an improvement in the production. So like outside the வந்து outside like கம்பெனிக்கு வந்து வெளியே என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குதோ அந்த சேஞ்சஸ்னால கம்பெனிக்கு என்ன ஆகும், there we can see improvement in the production process. So that is called as economies of external economies of scale. Here we can see we can see different advantages enjoyed in external economies of scale. So improved transport facilities, banking facilities, and development of townships, and development of information and communication. So first one is increased transport facilities. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ அவுட் சைடில் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து transport facilities increase ஆகும், banking facilities increase ஆகும், development of townships, நமக்கு வந்து quarters, separate quarters தருவாங்க. So that those are all the external economies. And there we can see the improvement and development in the information communication. So this is about internal economies of scale and external economies of scale. So நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், economies of scale அப்படின்னு பார்த்தோம். ஸோ economies of scale அப்படின்னா என்னன்னு படிச்சிருந்தோம். ஸோ it will reduce the, so it reduces the cost of production, அதுதான் economies of scale. So diseconomies of scale அப்படின்னு பார்த்தீங்கன்னா it increases the cost of production. Okay, so it is increasing the cost of production. So cost of production எப்பயுமே கம்மியாக இருந்தால் தான் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்காக இருந்தாலும் எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்காக இருந்தாலும் நல்லது இல்லையா. நம்ம அதிகமாக செலவு பண்ணி வந்து ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறதை விட கம்மி செலவோட ஒரு ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணுறோன்னா that will be better. ஸோ இங்கே diseconomies of scale அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாகிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன, ஒரு ஃபேக்டர்ஸ் ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறதுக்கு நிறைய காஸ்ட் எதுக்கு ஆகுது, என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் நமக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது, இன்டர்னல் diseconomies of scale and external diseconomies of scale. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்னல் என்னது, ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் பியாண்ட் ஆப்டிமம் லிமிட், எஃபிஷியன்சி may come down அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் when the scale of production increases beyond optimum limit. ஸோ ஆப்டிமம் லிமிட்னா நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இவ்வளோ பட்ஜெட் தான் இருக்கும் வச்சுருப்போம், அதுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் ஒரு மேக்ஸிமம் இவ்வளோ வந்து செலவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த எஸ்டிமேஷனை விட அதிகமாக செலவாகிறது தான் என்ன சொல்லுவாங்க, பியாண்ட் ஆப்டிமம் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து இவ்வளோ செலவில் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணணும்னு ஒரு ஐடியா வச்சுருப்போம். அதோட அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட் வந்து எஃபிஷியன்சி கம்மியாயிரும். என்ன பண்ண ஆரம்பிப்போம், நிறைய செலவாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வில் ட்ரை டு ரெடியூஸ் தி காசு. நம்ம சீப் ப்ராடக்ட்ஸ், நல்லா பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் போடாமல் சீப் ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம், இல்லைனா வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டோட எஃபிஷியன்சி கம்மியாயிடும். ஸோ தட் இஸ் அபவுட் internal diseconomies of scale. And coming to external diseconomies of scale, so the term external diseconomies of scale refers to threat or disturbance to a firm or industry from factor lying outside it. For example, bus strike prevents the easy and correct entry of workers into the firm. So sometimes external and outside. ஸோ ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது, லைக் டேக் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கொரோனா சுச்சுவேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ என்னாச்சு, இப்போது நிறைய கம்பெனிஸ் வந்து ஷட் டவுனில் இருக்குது, நிறைய லாஸ் வந்து யூ கேன் சி a huge loss in almost all the industries இல்லையா. ஸோ இது கூட ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்எக்கானமியாக சொல்லலாம். இந்த கொரோனா சுச்சுவேஷன், இந்த பேண்டமிக்கை நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் நம்ம வந்து இது பண்ணலாம். இதனால் என்ன ஆச்சு, லைக் ஆல்மோஸ்ட் every company has been got shut down, and there we can see lots of disturbance in the ongoing business. Yeah. So similarly, the rent of a firm increases very much. Similarly, the rent of a firm increases very much in new economic units are established in the locality. ஸோ ரெண்ட் இன்க்ரீஸ் ஆனாலோ, இல்லைனா வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆனாலோ, இல்லை பேங்க் லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலோ, these are all the factors that are affecting external outside the company. So this is about internal and external economies and diseconomies of scale. Okay, thank you.